உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். சரியான கண்டென்ட் பேசுகிறதுக்கு தேடி பார்த்தேன், ஒன்றும் சரியாக கிடைக்கல. அதனால் என்னுடைய உணவு சம்மந்தமான 3 வேளை நான் சாப்பிட்ற உணவு சம்மந்தமாக ஒரு காணொளி, என்னுடைய சமையல் நான் சாப்பிட்றது என்னங்கிறத ஒரு காணொலியாக போட போகிறேன். மிக ஆரோக்கியமான உணவு. நான் சர்க்கரைக்கு நல்லது, ப்ரெஷருக்கு நல்லது, அதுக்கு நல்லது, இதுக்கு நல்லது, எதையுமே தனியாக சொல்ல மாட்டேன். டோட்டலாக இந்த உணவை சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ ஆரோக்கியமாக இருக்கும். வாழ்க்கை இப்படி இருக்கும், புரிஞ்சுக்கங்க. அதனால் அது சம்மந்தமாக ஒரு வீடியோ போடலான்னு இருக்கேன். உங்களுடைய ஆதரவை எதிர்பார்க்குறேன். ஒன்றும் கிடையாது, இந்த பாருங்கள், அப்படியே காட்டுறேன். நான் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கிறத அப்படியே காட்டுறேன், பாருங்கள். 2 முழு பெரிய வெங்காயம், 3 பெரிய அளவில் 3 தக்காளி, ஒரு 200 கிராம் அல்லது 150 கிராம் கொத்தரங்காய். பயங்கர பவர் உள்ளதுங்க, நரம்புகளுக்கு பயங்கர பவர் உள்ளது. கொத்தரங்காய் போல் வேறு எதுவுமே கிடையாது. கொத்தமல்லி தலை, கருவேப்பிலை தலை, இந்த பாருங்கள், கொஞ்சமாக இஞ்சி, ரொம்ப குறைவாக போட்டுங்க, இல்லைன்னா நெஞ்செல்லாம் எரியும். ஒரு முழு பூண்டு, எத்தனை பல் இருக்குதோ அத்தனை பல்லுமே, ஒரு முழு பூண்டை சமைக்கிறதுக்கு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நசுக்கி வச்சுக்கோங்க. காற்றில் அது சில வினை புரிந்து சில விஷயங்களை நல்லது உடம்புக்கு சேர்க்குது, காற்றோடு சேர்ந்தது. அப்புறம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நான் அரிசி உணவு பெரும்பாலும் சாப்பிட்றதே கிடையாது. நல்லா பாருங்கள், இந்த கை காட்டுற பாருங்க. கொண்டைக்கடலை, பச்சை பட்டாணி, மொச்சக்கொட்டை, துவரம்பருப்பு. உங்களுக்கு தேவைன்னா இன்னும் வேறு என்னென்ன பருப்பு வகைகள் இருக்கோ அதை நைட்டே ஊற போட்டு கழுவி எடுத்து வச்சுக்கோங்க. இது பூரா சுத்தமாக கழுவி மிக சுத்தமாக எடுத்து ஒரு தட்டில் வச்சுருக்கிறேன். இந்த பாருங்கள், குக்கரில், இது உங்களுக்கு ஷாம்பிள் தான். குக்கரில் பாருங்கள் ஊறிக்கிட்டு இருக்கு. 3 வேளைக்குமே எனக்கு இந்த உணவு தான். இப்போ இதை என்ன பண்ண போகிறேன்னா, அப்படியே எடுத்து குக்கரில் கொட்ட வேண்டியதான். அப்படியே எடுத்து எல்லாத்தையும் குக்கரில் கொட்ட வேண்டியதான். அவ்வளோதாங்க. குக்கரில் போட்டாச்சு. போட்டுட்டு உங்களுக்கு தேவைன்னா எவ்வளோ, இதுலேயே நிறையா காரம் இருக்குது. வெங்காயமே காரம் தான், பூண்டு காரம் தான், இஞ்சி காரம் தான். உங்களுக்கு மேற்கொண்டு இதில் காரம் வேணும்னா நீங்கள் அநேகமாக பாக்கெட்டில் வாங்கி யூஸ் பண்ணாதீங்க. வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள், மல்லித்தூள் எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கங்க. இது இந்த அளவு உங்களுக்கு தேவையான அளவு தான். அதாவது வெங்காயம் தக்காளி அளவு சொன்னேன். ஆனால் அந்த பச்சை பட்டாணி 3 வேளைக்கு, இந்த தானியம் 3 வேளைக்கு உங்களுக்கு தேவையான அளவில் நீங்கள் பார்த்து எடுத்துக்கங்க. 3 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கிறேன். தேவையான அளவு உங்கள் உப்பு போட்டுக்கங்க. தேவையான அளவு நீங்கள் காரம் சேர்த்துக்கங்க. காரம் சேர்த்துக்கிட்டு அப்படியே குக்கரை போட்டு மூடி, நீங்கள் உங்கள் ஊரில் இருக்கிற தண்ணியை பொறுத்து 2 விசில் வச்சா போதும். அப்படியே பஞ்சு மாதிரி வந்துடும். அதுக்கு மேலே 3 விசில் 4 விசில் வைக்கிறது உங்கள் விருப்பம். இதை நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள். என்னுடைய 3 வேளை உணவு இது தான். இதை நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும் உடம்பு. இதில் ஒரு விஷயம் என்னென்னா, நீங்கள் அரிசி சாப்பாடை சாப்பிடும்பொழுது மெல்லாமல் அப்படியே முழுங்கிடுறீங்க. அது போய் உடம்புல சேர்றது கிடையாது. உடம்புல நீங்கள் சாப்பிட்ற சாப்பாடு நல்லபடியாக சேரணும்னா, முகத்துக்கு போடுற பவுட்ரு மாதிரி அரைச்சி, வாயிலே நல்லா அரைச்சி எச்சில் கலந்து மென்று முழுங்கினாதான் அது ரத்தத்தில் போய் நல்லபடியாக சேரும். இல்லைன்னா அது சரியாக சேராது, குறைவாக தான் சேரும், முழுசாக சேராது. அதுக்கு உதாரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த பூஸ்ட்டு, ஹார்லிக்ஸு, போன்விட்டா, காம்ப்ளான் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவன் உருண்டையாக கிரானுல்ஸாக கொடுக்கறது கிடையாது. குருணை மாதிரி பவுடராக தான் கொடுப்பான். 20 மைக்ரான் பவுடராக தான் கொடுப்பான். முகத்துக்கு போடுற பவுட்ரு 20 மைக்ரான் பவுட்ரு, அந்த மாதிரி பவுடராக தான் கொடுப்பான். நீங்கள் அதை புரிஞ்சுக்கணும். அவன் ஏன் பவுடராக கொடுக்குறான்ட்டு. கட்டி கட்டியாக கொடுத்து மென்று சாப்பிடுங்கன்னு சொல்லியிருக்கலாம்ல. பவுடராக கொடுத்தா தண்ணியில் கரைச்சி குடிக்கும் பொழுது அது உடலுக்கு முழு அளவில் போய் சேருது. அதனால தான் அதை கொஞ்சம் சாப்பிடும் பொழுது அது உங்களுக்கு ஆரோக்கியம் கிடைக்குது. உண்மை. அங்கே உள்ள உண்மை அதுதான். அங்கே ஒன்றும் வேற்று கிரகத்திலேருந்து வந்த பொருள் அவன் விற்பனை பண்ணலை. நம்ம ஊரில் கிடைக்கிற கம்பு, கேவுரு, இந்த சோள மாவு, இன்னும் சொன்ன போனால் கடலை புண்ணாக்கு கொண்டு அதில் கலக்கிறான். நமக்கு அது வெளியில் தெரியல. ஆனால் அது அவன் கொடுக்குற மெத்தட் இருக்குது பார்த்தியா, அந்த 20 மைக்ரான்
அதை நீங்கள் தண்ணியில் கரைச்சி குடித்தோன்னே உடம்பு உடனே எடுத்துக்கிறதுக்கு தயாராகுது. அதாங்க விஷயம், அதுதாங்க சூட்சமம். அதனால் இந்த உணவை வந்து நீங்கள் வந்து அதாவது இந்த உணவை வந்து நீங்கள் மெல்லாமல் சாப்பிட முடியாது. எவ்வளோ தான் இது வந்தாலும் நீங்கள் பச்சை பட்டாணி அப்படியே முழுங்க முடியுமா? உருண்டையா கொண்டைக்கல்லை அப்படியே முழுங்க முடியாது. அதனால் மென்று சாப்பிடுவீங்க. மென்று சாப்பிடும் பொழுது கொஞ்சம் நல்லா மாவு மாதிரி அரைச்சி போயிடும். அப்படிங்கும் பொழுது அது அந்த அந்த 20 மைக்ரான்ங்கிற அளவுக்கு அரைச்சி போணுச்சுன்னா இன்னும் கொஞ்சம் இது ஆரோக்கியமாக இருக்கும் இந்த தானியம். இதுலேயும் அதான் சூட்சமாக, இதை மென்று தான் சாப்பிட்டாங்கன்னா அதனால் உடம்பு நல்லபடியாக எடுத்துக்கும், நல்ல உடல் ஆரோக்கியமாக இருக்கும். நன்றி உறவுகளை, மீண்டும் ஒரு காணொளியில் சந்திப்போம். பாருங்கள், பகிருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி உறவுகளே.